என்மையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். நம்ம 2 நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம். தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 19ஆம் தேதி பதவி ஏற்க இருப்பதாக, அதற்கான நாட்கள் குறித்திருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது. இப்பொழுது புதிய தகவல் என்ன அப்படின்னா, துரைமுருகன் அவருடைய இலாக்காக்கள் பறிக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற கயல்விழி செல்வராஜ் அவர்களுடைய இலாக்காவும் பறிக்கப்பட்டு, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, முன்னாள் அமைச்சர் தமிழரசி, இவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் மு.க. அழகிரியினுடைய ஆதரவாளர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு மு.க. அழகிரியினுடைய ஆதரவாளருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதாக இந்த தகவல் சொல்லுகிறது. அதே வேளையில முன்னாள் அமைச்சர் நாசர் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் மெய்யநாதனுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு புதியதாக இன்னொரு அமைச்சர் உள்ளே செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி அமைச்சரவையில் பல இலாக்காக்கள் பறிக்கப்பட்டு புதிய அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்க இருப்பதாகவும், பல அமைச்சர்களின் இலாக்காக்கள் பறிக்கப்படுவதாகவும், சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்ற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் மீது பல அதிருப்தி அந்த கட்சிக்குள்ளவே இருக்கிறது. துரைமுருகன் அவர்கள் மீது பல அதிருப்திகள் கட்சிக்குள்ளவே இருக்கிறது. இப்பொழுது துரைமுருகன் அவர்களிடம் நீர்வளத்துறை இருக்கிறது. அதே போல சுரங்கமும் அவரிடம் தான் இருக்கிறது. அநேகமாக சுரங்கத்தை அவரிடமிருந்து பறிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. ஏன்னா சுரங்கத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறை. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே மெயினை பற்றி தெரியும். ஏன்னா கோடிகள் அதில் தான் குவியுது. வெளிநாடுகளில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக பல இடங்களில் நிலக்கரியை வாங்குறதாக ஒரு பில்லை போட்டு, வாங்கினது ஒரு பில்லு, வாங்காதது 10 பில்லுன்னு போட்டு, இப்படி பல கோடிகளை சுருட்டி அதன் மூலமாக அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அங்கங்க பதுக்கி வச்சிட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அதே போல அவருடைய மகன் கதிரானந்த் அவர்களையும் 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு திமுகவில் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கிறது. உள்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது இவர்களுக்கு என்பது ஒரு பெரிய பிரச்சனை. இப்பொழுது துரைமுருகன் அவர்களிடம் இருக்கின்ற சுரங்கத்தை பறித்து வேறு ஒருவருக்கு இலாக்கா மாற்றி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ராஜகண்ணப்பன் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய பதவி பறிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. அதே வேளையில அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்குத்துறையை அவரிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இப்படி பல அமைச்சர்களின் இலாக்காக்கள் பறிக்கப்படுவதாகவும், சில அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. துணை முதல்வராக உதயநிதிக்கு பொறுப்பு கொடுப்பதற்காகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றமே என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதோடு முதலமைச்சரிடம் இருக்கின்ற சில முக்கிய இலாக்காக்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கைமாற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக காவல்துறை உதயநிதி ஸ்டாலினிடம் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா காவல்துறை இது நாள் வரையில் முதலமைச்சரிடம் தான் இருந்தது. இப்பொழுது காவல்துறை துணை முதல்வரிடம் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் உதயநிதியிடம் கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. 22ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணப்படுகிறார். எதுக்கு போறார் வெளிநாட்டுக்கு? ஏங்க
ஏற்கனவே துபாய் போனாரு, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா போனாரு, லண்டன் போனாரு. எல்லா இடங்களுக்கும் போகும்போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் வந்துட்டு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை எல்லாம் நடத்தினாங்க. அதன் மூலமா ஒரு 10,000 கோடிக்கு மேல முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து குவிந்ததாக ஒரு தகவலும் வெளியாச்சு. இங்கு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல ஆயிரம் கோடி வந்துட்டு தொழில் முதலீடுகள் வந்ததாக சொன்னாங்க. தொழில் முதலீட்டு மாநாடு நடந்து ஒரு வாரத்துல இவர் வந்துட்டு லண்டன் பயணமானார். லண்டன்ல போயிட்டு ஒரு தொழில் முதலீட்டு மாநாட்டுல கலந்துகிட்டாரு. அங்க போய் கலந்துகிட்டதுல அங்க இருந்து ஒரு 5,000 கோடி தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகள் வந்ததாக சொன்னாங்க. ஆனா இந்த 3 ஆண்டுகள்ல நடந்தது என்ன அல்லது நடக்க போவது என்ன அப்படின்னு பார்த்தா, நடந்தது என்னன்னு தெரியல, நடக்க போவது என்னன்னு யாருக்கும் புரியல. ஆனா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் கொள்ளைகள் மட்டும் தவறாம நடந்துட்டு இருக்கிறது. மது பிரச்சனையால தமிழ்நாடு முழுவதும் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நூறுக்கணக்கான மக்கள் வந்துட்டு 2-3 நாட்கள்லயே மதுவால் இறந்து போனார்கள் கள்ளக்குறிச்சியில. இதுவெல்லாம் மதுவால் தமிழ்நாட்டில் எதிர்பாராமல் நடந்தது. ஆனால் நாள் தவறாமல் மதுவால பல ஆயிரக்கணக்கான மக்கள் மது நோயால இறந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வருகின்ற 22ஆம் தேதி மீண்டும் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு இழுத்து கொண்டு வருவதற்காக, தமிழ்நாட்டுக்கு வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை இழுத்து கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டுக்கு வெளிநாடு பயணப்படுகிறார் வருகின்ற 22ஆம் தேதி தமிழக முதல்வர். அதற்கு உள்ளாக தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணப்படுகிறார். அதற்கான வேலைகள் தான் இப்பொழுது வேகமாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படியோ ஒரு வழியாக கருணாநிதி இருந்த பொழுதே எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதவியை பரிமாறினாரோ, அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுதே என்னுடைய அடுத்த அரசியல் வாரிசு இவர் தானே அடையாளம் காட்டிவிட்டார் திமுகவினுடைய தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள். வாழையடி வாழைனா இப்படிதாங்க இருக்கணும். குடும்ப அரசியல்னா இப்படிதான் இருக்கணும். அது வந்து அவங்க சொத்து. அப்ப சம்பாதிச்ச சொத்து புள்ள கைக்கு வந்துச்சு. இப்ப பாட்ட சம்பாதிச்ச சொத்து பேரன் கைக்கு போக போகுது. இன்னைக்கு பேரங்கையில் இருக்கிற சொத்து நாளைக்கு கொள்ளு பேரனுக்கு போகும். ஏன்னா இது அவங்க குடும்ப சொத்து. பரம்பரையா தலைமுறையா வாழையடி வாழையா அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அது மன்னர் ஆட்சி. ஏன்னா அந்த மன்னர் பரம்பரைக்கு தான் திமுக என்ற அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கின்ற அத்தனை பொறுப்புகளும் உண்டு. தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த நிறுவனத்தில் பணி செய்கின்ற பணியாளர்கள். திமுக என்ற தொழில் நிறுவனத்தை நிர்வகிக்க பட்டாபிஷேகம் செய்து கொள்ளவிருப்பதாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் என்பதை நாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.